ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. ஏற்கனவே என்னுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக முடி அப்படியே கொத்து கொத்தாக கொட்டுது. என்னால் தாங்கவே முடியல. அவ்வளோ முடி பந்து பந்தாக விழுகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் தான் இந்த மாஸ்க்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் ஆளி விதைங்க. ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும். முடிஞ்சால் இதை இன்டேக்காக வறுத்து பொடி பண்ணி தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வாங்க. உடம்பும் நம்ம ஸ்லிம்மாகவும் பளபளப்பாக அழகாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எங்கே இருப்பீங்க. அதுக்கப்புறம் முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்மூத்தாக அழகாக வளர்கிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் உதவும். இன்டேக்காக முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம மாஸ்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி சிக்கு விழுகுது, எனக்கு என்ன பண்ணாலும் முடி உடஞ்சி விழுகுது பாதியிலேயே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு சூப்பராக லைவ் ரிசல்ட் தரும். அதனால் அதிகப்படியாக சிக்கு விழுகுது, முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் முடி சிக்கு விழுகாது, முடி உடைஞ்சி விழுகாது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு அளவாக தான் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5, 6 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை அப்படியே போட்டோம்னா திப்பி திப்பியாக உங்களுக்கு உருண்டுக்கிட்டு வந்துடும். அதனால் ஒரு தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ஃப்ளாக்ஸ் சீடை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளாக்ஸ் சீடை ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ஜெல் பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சதை யூஸ் பண்ண போகிறோம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்த போகிறோம். இது செம்பருத்தி பூவுங்க. செம்பருத்தி பூவை நான் இன்றைக்கி சிரம் செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிரம் எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய சேனல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் நான் சிரம் செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேங்க. அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு இன்றைக்கி இந்த மாஸ்க்கை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நேத்தத்து பூக்களுங்க. நேத்தத்து பூக்களை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி செம்பருத்தி இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிரம் பண்ணுறது உங்களுக்கு செம்பருத்தி பூ நிறைய கிடைக்கும்னா அதை எடுத்து வச்சு சிரம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அப்பப்போ நீங்கள் மாஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது கெட்டு போகாது. இது இப்போது நான் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செய்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். சிரம் எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் முடியும். இப்போது ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சதை ஊற்றுனீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஃப்ளாக்ஸ் சீடு நல்லா, அதாவது ஆளி விதை நல்லா 10 நிமிஷம் கொதித்து அதை ஜெல் பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க.
நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக கிளறி விட முடியலை. நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு லோ தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வந்து எப்போவுமே வந்து சூட்டோடு தான் நம்ம வடிகட்டணும். இல்லைன்னா இது கெட்டித்தன்மையாயிரும். நீங்கள் கிளாத்தில் ஒரு காட்டன் கிளாத்தில் கூட வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஜெல்லை. நான் வடியில் தான் வச்சு வடிகட்டி உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். பாருங்கள், நல்லா வடித்து எடுத்தாச்சு. அந்த ஜெல்கள் மட்டும் எடுத்தாச்சு. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா ஸ்ட்ராங்காக, அடர்த்தியாக, கருமையாக, நீளமாக வளர்றத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், இந்த சாதம் வடித்த கஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வழுவழுப்பு தன்மையோட பிசு பிசுப்பாக இருக்குங்க. முடி வந்து உங்களுக்கு சுருட்ட முடி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். முடி அறுந்து விழுகுது, முடி வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். முடியும் அடர்த்தியாக வளரும். நம்ம அடுத்த பொருள் வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நான் சிரம் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கையை வச்சு பிசைஞ்சு விடும்போது ஒரு ஜெல் ஃபார்மாக வரும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. பிசைஞ்சு விட்டு எடுத்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஜெல் ஃபார்மில் வரும். நல்லா வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். செம்பருத்தி இலையும் பூவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு முடியும் அப்படியே தலையிலேருந்து கையே எடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக முடி உங்களுக்கு வேணும்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சிரம் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடி வளராத முடியை கூட வளர வைக்கும். இந்த மாஸ்க்கும் நீங்கள் போட்டுட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடி நல்லா சூப்பராக சின்ன சின்ன பேபி ஹேர் வர்றது கூட உங்களுக்கு கண்கூட தெரியும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டதை எடுத்து ஒரு கிளாத்து வச்சு கூட நீங்கள் காட்டன் கிளாத்து கூட வச்சு வடிகட்டலாம். இல்லைன்னா இந்த வடியை வச்சு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாஸ்க் எல்லாமே நான் போட்டு பார்த்து எனக்கு வந்து நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மாஸ்க்கு போட்டு வந்து எனக்கு சூப்பரான அப்படியே சாஃப்டான ஃபீலில் ஒரு முடி கூட கொட்டாமல் சூப்பராக இருக்குங்க. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் அடிக்கடி. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது கூட இந்த செம்பருத்தி பூ இலையோட ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு பேஸ்டாட்டம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி கம்மியாக தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தியோட ஜெல் தான் அதிகமாக போச்சு. இந்த அளவுக்கு நல்லா கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து ஒரு திருப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு அடுத்த பொருள் வந்து கேஸ்டர் ஆயிலுங்க. முடி வளராத இடத்துல கூட வளர வைக்கிறதுக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே முடி எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணணும். அப்படி எண்ணெய் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல.
விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். நல்லா கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா ஜாரில் போட்டு ஒரு திருப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கம்மியாக போட்டிருக்கனால இது கொஞ்சம் தண்ணியான பதத்தில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கெட்டியான பதத்தில் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி தலைக்கு வந்து போட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம் எல்லாம் சால்வாக இருக்கும். பொடுகு இருக்காது. என்னோடய முடியில் பேன் தொல்லை இல்லை, பொடுகு இல்லை. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த மாஸ்க்கு தாங்க. செம்பருத்தி பூவை மிஸ் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு கிடைக்காதனால நான் சிரம் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். நீங்களும் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் சிரமாக எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சின்ன சின்ன பேபி ஹேர்கள் வந்து உங்களுக்கு வரும். நல்லா ஸ்மூத்தாக முடி வளர்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர் நல்லா பல மடங்காக உங்களுக்கு அடர்த்தியாக வருங்க. அடர்த்தியும் நீளமும் வரும். எந்த கவலையும் படாதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி மாஸ்க்கை நான் சொல்கிற மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். உங்கள் முடியும் சூப்பராக முளைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது உபயோகப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.